ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தேனியிலிருந்து பெரியகுளம் போயிட்டு நம்ம வைகை டேம் வரைக்கும் போக போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம தேனியிலிருந்து வைகை டேம் வரைக்கும் போற டிராவல் வாக் தான் பார்க்க போறோம் மக்களே. தேனி டிஸ்ட்ரிக்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் லொகேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தேனியில இருந்து பெரியகுளம் போயிட்டு பெரியகுளம்ல இருந்து டவுன் பஸ் எடுக்கணும். வீடியோட சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, காலங்காத்தால 7 மணிக்கு இருக்கோங்க தேனி பஸ் ஸ்டாண்ட்ல. ஸோ இங்கிருந்து திண்டுக்கல் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம பெரியகுளம் வழியா தான் போகும். வத்தலை கொண்டு போற பஸ்ஸஸ் எல்லாமே பெரியகுளம் வழியா தான் போகும். வாங்க மக்களே, எந்த பஸ் ஃபர்ஸ்ட் கிளம்புதோ அதுல போர்ட் பண்ணலாம். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. திண்டுக்கல் நிலக்கோட்டை வழியா போற பஸ்ஸஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகிற வழி. பின்னாடி ஒரு திருச்சி பஸ் இருக்கு, அதுல போய் போர்ட் பண்ணலாம். வாங்க. டிஎன்எஸ்டிசி எல்லோ கலர் பஸ். ஒரு குமளி பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் எடுத்துருச்சுங்க தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெரியகுளம் வரைக்கும் போறதுக்கு. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு மேக்சிமம் 15-16 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும் தேனியில இருந்து பெரியகுளத்துக்கு. நம்ம ½ hour அல்லது 45 மினிட்ஸ்ல போயிடலாம். மேக்ஸ் ½ hour தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தேனி டவுன்ல இருந்து பெரியகுளம் போற ரூட் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம மேற்கு சைடு பாக்குற வியூ ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகிய சீனரிஸ் பார்த்துட்டே நம்ம போலாம். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம ட்ரிப்பு. நம்ம பெரியகுளம் போயிட்டு அங்கிருந்து வந்து டவுன் பஸ் எடுத்துக்கலாம் வைகை டேம் போறதுக்கு. ஸோ நம்ம வைகை டேம்னாவே உங்களுக்கு மதுரை தான் ஞாபகம் வரும். பட் ஆனா வைகை டேம் இருக்கிறது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ளேங்க. ஸோ சூப்பரா வந்து நம்ம முல்லை பெரியார் டேம்ல இருந்து நம்ம பென்னி குயிக் அவர்களோட முயற்சியால முல்லை பெரியார் டேம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே கட்டப்பட்டு இருக்கு. ஏன்னா வந்து அப்பவே வந்து ராம்நாடு ஆண்ட மகாராஜாஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பிளான் பண்ணாங்களாம். 2-3 டைம் வந்து முல்லை பெரியார் டேம் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சும் வந்து அந்த வெள்ள நீரால அடிச்சுட்டு போகப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆபீசர் கர்னல் பென்னி குயிக் தான் வந்துட்டு இங்க கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஆனா மேல இவ்வளவு ஃப்ளட் வாட்டர் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த டேம் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்தாராங்க. வேற லெவல்ல. ஸோ மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. தேனியில இருந்து பெரியகுளம் போறதுக்கு 15 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். ஸோ பாருங்க, நம்ம மெயின் ரோட் நேஷனல் ஹைவேஸ் வந்தாச்சு. நான் சொன்னல, அப்படியே விண்டோல இருந்து நம்ம மேற்கு சைடு பாக்குற வியூ ஃபுல்லாவே வந்து சும்மா சூப்பரா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட வியூ தான். வாங்க, செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டே போலாம். ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதாங்க நம்ம முல்லை பெரியார் டேம் இருக்கு. நம்ம வைகை டேமுக்கு முக்கியமான நீராதாரம். நம்ம கம்பம்ல இருந்து கம்பமெட்டு வழியா குமுளி போகும்போது பார்க்கலாங்க, சைட்ல வந்து 4-5 பைப்ஸ் வந்து அப்படியே பிரம்மாண்டமான பைப்ஸ் கீழே வரும். முல்லை பெரியார்ல இருந்து வைகை டேம் வரைக்கும் தண்ணி கொண்டு வரதுக்கு, மலையில இருந்து கீழே சரிவுகள்ல கொண்டு வரதுக்கு அந்த பைப்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நிறைய இந்த மாதிரி ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆழியார் டேம் மேல இருக்கிற ஐ திங்க் சோலையார் டேம்னு இருக்கு நினைக்கிறேன். அங்கிருந்து வந்து அமராவதி டேம்னு இருக்கு உடுமலைப்பேட்டைக்கு மேல மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல. அது வரைக்கும் கொண்டு வரதுக்கு கான்டூர் கெனால்னு ஒரு கெனால் இருக்குங்க. அது ஃபுல்லா வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளேயே வந்து மலையை குடைஞ்சு அமைச்சிருப்பாங்க. அதுவும் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அமராவதி ஆறு கரூர் பக்கத்துல வந்து காவிரி ஆறோட ஜாயின் ஆயிடும். இங்க வந்து முல்லை பெரியார் டேம் பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் டேம்ல இருந்து பைப்ஸ் மூலமா தண்ணி கொண்டு வந்து வைகை டேம் நிரப்பிடுறாங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல பெய்யற சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, தென்மேற்கு பருவமழை, அது வந்து கரெக்டா இந்த மலைகளோட எட்ஜ் வரைக்கும் பயங்கரமா பெய்யுங்க. அதுக்கப்புறம் மலை அடிவாரத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல சாரல் மலை மாதிரி தான் தூவும். ஸோ இந்த சீசன்ல வந்து
கேரளாக்குள்ள எல்லா ரிவர்ஸுமே ஃப்ளட் ஆயிட்டு எல்லா தண்ணியும் வந்து அரபிக்கடல்ல தான் கலக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பென்னி குயிக் என்ன செஞ்சாங்கன்னா, கடல்ல கலக்கிற தண்ணிய இங்க கிழக்கு சைடு இருக்கிற தமிழக எல்லைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு, பிளெயின்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு சமவெளி பகுதிகளில் நீராதாரமே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்களாம். ஸோ அது வந்து எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க. ஸோ அதை பெருமைப்படுத்துற விதமா தான் வந்து பென்னி குயிக் அவர்களுக்கு வந்து ஒரு மணிமண்டபமே கட்டியிருக்காங்க. நம்ம லோவர் கேம்ப்னு ஒரு ஏரியா இருக்கு, கம்பம்ல இருந்து மலை மேல குமிளி போற வழியில கரெக்டா மலை அடிவாரத்துல கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த விளாக்ஸ்ல நான் கவர் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகேவா? மக்களே, நம்ம தேனி மாவட்டத்தோட கிராம பகுதிகள் வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? பாக்குற இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிராம தேவதைகளோட கோவில்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா தென்னை மரத்தோப்புகள், வாழை தோப்புகள்னு இருக்கும். அதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சும்மா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பிரம்மாண்டமா தெரியும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைபா இருக்குங்க. அதுவும் வந்து நீங்க தென்மேற்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்ணீங்க அப்படியே சொர்க்கம் தான் தேனி மாவட்டம். சோ இதுல இம்ப்ரெஸ் ஆகிதான் வந்து ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு போல, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் முத்துச்சாரல்னு. செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல தேனி மாவட்டத்துல டிராவல் பண்ணும்போதுதான் தெரியுது, ஆஹா இதுல இம்ப்ரெஸ் ஆகிதான்பா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களா, நம்ம கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வயல்வெளிகளும் தோட்டங்களும், பின்னாடி வந்து அப்படியே மேகங்கள் சூழ்ந்துட்டு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுதுன்னு. நம்ம டிராவல் பண்றதே வந்து ஒரு சைட் சீயிங் பார்த்துட்டே டிராவல் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. நம்ம தனியா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போக தேவையில்லை தேனி மாவட்டத்துக்குள்ள. ஜஸ்ட் ஒரு பஸ் எடுத்துட்டு கிராம பகுதிகளுக்குள்ள டிராவல் பண்ணுங்களா, அப்படியே சும்மா மெய் மறந்து போயிடுவீங்க.
நம்ம இங்க போறோம் இல்லையா? வைகை டேம் போறோம் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆண்டிப்பட்டி கனவா காத்துன்னு ஒரு சாங் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் மலைப்பகுதிகள் தாங்க. அந்த மலைப்பகுதிகள் தடுத்து தான் வந்து வைகை டேமும் கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே சூப்பர் வைபா இருக்க போகுது இன்னைக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாம அந்த பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரொம்ப நாளா வைகை டேம் பார்க்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வந்து நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. தேனியில இருந்து 2 வழியா போலாம். நீங்க ஆண்டிப்பட்டி போயிட்டு ஆண்டிப்பட்டியிலிருந்து பெரியகுளம் போற பஸ் எடுத்தீங்கன்னா வைகை டேம் வழியா தான் போகும். அதே மாதிரி பெரியகுளம் போயிட்டு ஆண்டிப்பட்டி பஸ் எடுத்தீங்கனாலும் வைகை டேம் வழியா தான் போகும். அதனால உங்களுக்கு எந்த வழி ஈஸியா இருக்கும்னு தோணுதோ உங்க பிளானுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ் தாங்க வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பெரியகுளம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே சூப்பரா அங்கிருந்து இன்னொரு பஸ் ஆண்டிப்பட்டி பஸ் எடுத்துட்டு நாம வைகை டேம்ல இறங்கிக்க போறோம். ஸோ எனக்கும் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. நம்ம முக்கியமான நதிகள்ல ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டோட முக்கியமான நதிகள்ல ஒண்ணு நம்ம வைகை நதி. அதுவும் நம்ம மதுரை கிராஸ் பண்ணி போற நதி அப்படிங்கிறதுனால எப்பவுமே வந்து வைகை நதிக்கு தமிழர்களோட மனசுல ஒரு நீங்காத இடம் இருக்கு. காவிரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வைகை நதியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நதி பேர்லயே வந்து இருக்கிற டேமை பார்க்கிறதுக்கும் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ நீங்களும் வந்து அதே இன்ட்ரெஸ்டோட தொடர்ந்து பயணிங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம வாங்க. நாம எப்படி வந்து தேனியில இருந்து வைகை டேம் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். போற வழியெல்லாம் என்ன மாதிரியான நேச்சுரல் சீனரிஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சைட்ல பாத்தீங்களா இன்னொரு கோவில். ஸோ இந்த மாதிரி ஐயனார் கோவில், கருப்பசாமி கோவில்னு நிறைய இருக்குங்க. நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டா முக்கியமா திண்டுக்கல், தேனி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த ஏரியாஸ் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி நிறைய கருப்பண்ணசுவாமி கோவில்கள், முனியாண்டி கோவில்கள்னு இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம தேரிக்காடுன்னு ஒரு ஏரியா போனோங்க தூத்துக்குடி பக்கத்துல. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கற்குவேல் ஐயனார் கோவில்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆஹா, எவ்வளவு மூல முடுக்கள் எல்லாம் கூட வந்து இந்த மாதிரி கிராம தேவதைகளோட கோவில் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காடோ அல்லது ஒரு தேரிக்காடு மாதிரியான ரெட் சாயில் டெசர்ட்டோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு லேண்ட்ஸ்கேப் இருந்துச்சுன்னா அங்க வந்து ஒரு காவல் தெய்வதை மாதிரி ஒரு கோவிலை கட்டிடுறாங்க. அந்த காலத்துல வந்து மக்களோட பயத்தை நீக்கிறதுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் இருக்குப்பா. ஸோ இந்த இந்த பக்கம் வந்து நீங்க ஏதாவது பண்றீங்க, டிராவல் பண்றீங்கன்னா பயப்பட தேவையில்லை, ஒரு காவல் தெய்வம் இருக்காரு நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வரவழைக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நீங்க ஃபாரஸ்ட் வழியா டிராவல் பண்ற ரூட்ஸையும் பார்க்கலாம். அங்கங்க வந்து காவல் தெய்வங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. வனதுர்க்கை, வனபத்ரகாளி அம்மன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ வனத்துக்குள்ளேயும் வந்து ஒரு காவல் தெய்வம் இருக்காப்பா, நீங்க தைரியமா அந்த வழியா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மாடுகள் எல்லாம் மேய்ப்பாங்க. அந்த காலத்துல வந்து நிறைய ஃபாரஸ்ட்டுக்குள்ள மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, ஆடு மேய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்குதுன்னா விறகு பொறுக்கிறதுக்காக போவாங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து தனியா அந்த மாதிரியான காடுகளுக்குள்ள போறதுக்கெல்லாம் பயமா இருக்கும்ல. அதனாலதான் வந்து இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. நம்ம டிராவல் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும். இன்னுமே வந்து அந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கும்போது அப்படியே சூப்பரா கம்மிங் பேக் டு த ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நகர வாழ்க்கையில ஃபுல்லா வந்து 8 to 9 ஜாப்ல ஓடி 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 நாம நிறைய விஷயங்களை வந்து அப்படியே மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சில அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி நான் பேச தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கு. அது வந்து நகரமயமாதல்னால அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா வந்து சமூக நீதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு மக்கள் வெளியே வரும்போது தான் வந்து என்ன சொல்றது
ஒரு கிணத்துக்குள்ள இருந்த தவளை மாதிரி இருந்து அப்படியே வெளியே வந்து ஆஹா உலகம் வேற மாதிரிப்பா, இப்படி கிடையாது, நம்ம பண்ண பிராக்டிசஸ் எல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் பழமைவாதங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகிறதுக்கு வந்து அர்பனைசேஷன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப அர்பனைசேஷன் ஆயிட்டாலும் அப்பா நம்ம இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கம்மிங் பேக் டு த ரூட்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு மாதிரி பேலன்ஸ்டாவே தான் இந்த உலகம் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல. என்ன மாற்றங்கள் வந்தாலும் அங்கங்க ஒரு சேலஞ்சஸ் வச்சுதான் வந்து கடவுள் மனிதர்களை வந்து ஆட்டிட்டு இருக்காரு. இந்த உலகம் என்னும் நாடக மேடையில ரொம்ப பிலாசபி பேசுறனோ. சரி மக்களே, அப்படியே சூப்பரா பேசிக்கிட்டே நாம பெரியகுளம் வந்தாச்சுங்க. பெரியகுளம் டவுன் தாண்டணுன்னேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வத்தலக்குண்டு வந்துருங்க, திண்டுக்கல் மாவட்டம். ஸோ தேனி திண்டுக்கல் மாவட்டத்தோட ஒரு பார்டர் ஏரியாவில் இருக்கிற ஒரு டவுன்னு சொல்லலாம் வத்தலக்குண்டு. ஸோ இங்கிருந்து வந்து கும்பக்கரைக்கு டைமிங்ஸ்க்கு பஸ் இருக்கும், வைகை டேம்க்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சோத்துப்பாறை டேம்னு ஒரு டேம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டேமுக்கும் டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாம இங்கிருந்து வைகை டேம் பயணிக்க போறோம். மக்களே, நம்ம தேனியில இருந்து பெரியகுளம் ரீச் ஆயாச்சுங்க. நம்மளை இறக்கி விட்டுட்டு பஸ் கிளம்பிடுச்சு. இது தேவாரம்ல இருந்து தேனி திண்டுக்கல் வழியா திருச்சி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. மக்களே, நாம பெரியகுளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ நம்ம தேனியிலிருந்து வைகை டேம் போகணும்னா ஒன்னா ஆண்டிப்பட்டியிலிருந்து போலாங்க. ஆண்டிப்பட்டி போயிட்டு அங்கிருந்து பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சிட்டு போகலாம், அல்லது பெரியகுளம் வந்துட்டு பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சிட்டு போகலாம். பஸ்ஸஸ் நிறைய இருக்கு. பெரியகுளம்ல இருந்து வைகை டேமுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ இப்போ நாம பெரியகுளம்ல இருந்து ஆண்டிப்பட்டி போற பஸ் பிடிச்சிட்டு வைகை டேம்ல இறங்கிக்க போறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க பஸ் வர்றதுக்கு. மக்களே, வைகை டேம் போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போட் பண்ணலாம். பெரியகுளம் டு ஆண்டிப்பட்டி பஸ். மக்களே, நம்ம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. ஸோ இங்கிருந்து 613D போகும். பெரியகுளம்ல இருந்து ஆண்டிப்பட்டி, வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், வைகை டேம் வழியா ஆண்டிப்பட்டி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. இதுல தான் நம்ம வைகை டேம் வரைக்கும் போறோம். மக்களே, நம்ம பெரியகுளம்ல இருந்து வைகை டேம் வழியா ஆண்டிப்பட்டி போற பஸ் கிளம்பிடுச்சுங்க பெரியகுளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா பெரியகுளம்ல இருந்து எடுத்து வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், வைகை டேம் எல்லாம் தாண்டி ஆண்டிப்பட்டி ரீச் ஆகும். நாம வந்து வைகை டேம்ல இறங்கிக்க போறோம். ஸோ இங்கிருந்து வந்து ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாதுங்க, லெஸ் தென் 1 ஹவர்ல நாம வைகை டேம் ரீச் ஆயிடலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம வைகை டேம் பார்க்க போறோம். ரொம்ப நாளே ஆசை, ஆஹா எப்படியாவது நம்ம வைகை டேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் தேனி, திண்டுக்கல், மதுரை எல்லாம் டிராவல் பண்ணிட்டோம். பட் ஆனா வைகை டேம் போய் பார்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஒரு நடுவுல இருக்கிற ரூட்ல அமைஞ்சிருக்குமா. நம்ம நிறைய டைம் வந்து மதுரை டிராவல் பண்ணுவோம், திண்டுக்கல் டிராவல் பண்ணுவோம், தேனி டிராவல் பண்ணுவோம். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேனியில இருந்து ஒன்னா நீங்க ஆண்டிப்பட்டி போகணும், இல்ல பெரியகுளம்ல இருந்து ஆண்டிப்பட்டி போற வழியில போற பஸ். இந்த பஸ் தான் வந்து ஆண்டிப்பட்டியில இருந்து நாம எடுக்கணும். ஆண்டிப்பட்டி போனாலும் ஆண்டிப்பட்டியில இருந்து பெரியகுளம் வர்ற டைரக்ஷன்ல இந்த பஸ்ல வந்துதான் நம்ம வைகை டேம் இறங்கணும். சோ அந்த மாதிரி ஒரு நடுவுல இருக்கிற ரூட்ல இருக்கா, அதனால வந்து நமக்கு போறதுக்கான சான்சஸ் கிடைக்கல. சரி, இந்த டைம் வந்து எக்ஸ்க்ளூசிவா நாம தேனி டிஸ்ட்ரிக்ட செகண்ட் டைம் கவர் பண்றோம். ஸோ இந்த டைம் விடக்கூடாதுப்பா, பார்த்தணும் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஸோ மக்களே, பெரியகுளம்ல இருந்து வைகை டேம் போறதுக்கு 12 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 27 ரூபா தான். 27 54 ரூபாயில நீங்க தேனியிலிருந்து வைகை டேம் பார்த்துட்டு வர்றதுக்கான டிராவல் சார்ஜஸ் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ பக்கத்துல தான் இருக்கு நம்ம வைகை டேம். ஓகேவா, தேனி பக்கம் வந்தா, மதுரை பக்கம் வந்தா கண்டிப்பா வைகை டேம் வந்து பார்த்துட்டு போங்க மக்களே. சூப்பரா பிரைவேட் வெஹிக்கிள் இல்லாட்டி கூட நம்ம பஸ்லயே போயிட்டு வந்துடலாம் பட்ஜெட்ல. ஸோ இந்த டைம் வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ங்கிறதுனால முல்லை பெரியார் டேம்ல இருந்து தண்ணி கீழே வந்து நிறைஞ்சிருக்கும், வைகை டேம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால இன்னுமே சூப்பரா இருக்கும் நம்ம வைகை டேம். ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துல பாக்குறதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லா நீர் நிரம்பி அழகா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளவு அழகோட தான் நம்ம வைகை டேமை இன்னைக்கு பார்த்து ரசிக்க போறோம்.
மக்களே, நம்ம பெரியகுளம் டவுன்ல இருந்து இப்போ வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் இந்த மாதிரி நிறைய ஊர்களை தாண்டி தாங்க நாம வைகை டேம் ரீச் ஆவோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான தேனி மாவட்டத்தோட கிராம பகுதிகளை வழியா நாம போயிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. குட்டி குட்டி கிராமங்கள் இங்க பாருங்களேன். அவன் பாட்டுக்கு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய் கண்டுக்குங்கடா என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு. லேப் தானே நினைக்கிறேன், லேப் தானே. எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்களா. வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா கட்டி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ செம்ம கியூட்டுங்க. சோ இந்த மாதிரி கியூட்டான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே நம்ம டிராவல் பண்ணலாங்க. டிராவல் பண்றதே வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய டிராவல் பண்ணுங்க, ஓகேவா? சோ நம்ம வைகை நதியை பத்தி நிறைய சாங்ஸ் வந்திருக்குங்க. நம்ம தமிழ் படங்கள்ல நிறைய பாடல்கள், நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு சாங் வந்து நம்ம தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாட்டோட நம்ம பயணிக்கலாமா? ஸோ இதோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது பொன்மாழை நிலா, தேயாதது நம்மாசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ மென்மேலும், என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று. மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே. உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே. உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நந்தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என்னாலும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம்மாசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. மக்களே, நம்ம மதுரை வைகை நதி இதெல்லாம் வச்சு நிறைய சாங்ஸ், நிறைய தீம்ஸ் எல்லாம், படங்கள், பாட்டுகள் எல்லாமே வந்து நம்ம தமிழ் சினிமால வந்திருக்கு. ஸோ மதுரைனாலே ஒரு தனி வைப் தான். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து தேனி, மதுரை, திண்டுக்கல் இதெல்லாம் வந்து ஒரே மாவட்டமா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து மதுரையிலிருந்து தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. பட் நல்லது தாங்க. ஒரு வகையில பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தாதான் வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அது சக்சஸ்ஃபுல்லாவும் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்டீரியர் ஏரியாஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு, நம்ம தேனி மாதிரியான டவுன்ஸ் எல்லாம் வந்து சிட்டி மாதிரி டெவலப் ஆகிறதுக்கெல்லாம் வந்து நம்ம
டிஸ்ட்ரிக்ட்ஸை தனித்தனியா பிரிச்சது தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருந்துச்சுன்னா நிறைய இன்டீரியர் ஏரியாஸ் வரைக்கும் டெவலப்மெண்ட்டை கொண்டு போறது வந்து கஷ்டமா இருக்கும். மக்களுக்கும் வந்து அந்தந்த மாவட்டத்தோட தலைநகரங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமா டிராவல் பண்ணணும்னா கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அமைச்சு அங்கங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல்ஸ் அமைச்சிட்டா மக்களுக்கும் வந்து அவங்களோட அரசாங்க காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வரும்போது லைக் கோர்ட்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸஸ் ஆகட்டும், சப் கலெக்டர் ஆஃபீஸஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸை பிரிச்சங்காட்டி ஸோ ஒரு வகையில் ஹாப்பி தான் இல்லை. ஸோ நாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வைகை டேம் பக்கத்தில் டிராவல் ஆயிட்டு இருக்கோம் மக்களே. இங்க பாருங்க, ஆண்டிப்பட்டி கனவெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. வாங்க மக்களே, தொடர்ந்து பயணிங்க. மக்களே, நாம வைகை டேம் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சுங்க. பெரிய குளத்துல இருந்து ஆண்டிப்பட்டி பஸ்ல. ஸோ இதுக்குள்ளதான் போகணும் போல. வைகை டேம் போலீஸ் ஸ்டேஷன், ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் ஃப்ரண்ட்லயே இருக்கு. ஸோ தேனியிலிருந்து நம்ம பெரியகுளம் வந்துட்டு பெரியகுளம்ல இருந்து வைகை டேம் ரீச் ஆயாச்சு மக்களே. ஸோ மக்களே, நம்ம தேனியிலிருந்து பெரியகுளம் வழியா வைகை டேம் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேனியிலிருந்து ஒன்றா நீங்கள் ஆண்டிப்பட்டி போயிட்டு அங்கிருந்து பஸ்ஸும் ஆட்டோ பிடிச்சி வைகை டேம் வந்துடலாம், அல்லது பெரியகுளம்லேருந்து ஆண்டிப்பட்டி பஸ் பிடிச்சி வந்துடலாம். நாம் பெரியகுளம் ரூட்டில் வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வைகை டேம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் வைகை டேம், தேனி டிஸ்ட்ரிக்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.